ஒரு பெண் இறைவியாகவும் ஆண் ஒரு இறைவனாகவும் இருந்து ஒரு படைப்பு தொழிலை உருவாக்கும் போது அது எவ்வளோ உன்னதமாக இருக்கணும், அது எவ்வளோ புனிதத்துவமாக இருக்கணும். ஒரு சாம்பார் பொடியை நம்ம ரெடி பண்ணி சாம்பாரில் உருவாக்கிட்டு அதில் சாதம் போட்டோம்னா சாம்பார் சாதம் தான் ஆகுமே தவிர அது பிரியாணி சாதமாக எப்படி மாறும்? உங்களுடைய பொழுதுபோக்குக்கான அந்த இடம் கிடையாது. அது ஒரு கருவறையை தர, அது ஒரு கழிப்பறை அல்ல. நம்ம எந்த தடத்தை பதிக்கிறோமோ அதுதான் அடையாளமாக இருக்கும், அது சாகிற வரைக்கும். வணக்கம். இறைஞானங்கிற அமைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ குழந்தையெல்லாம் ஏன் முன்னேறாங்க? சிலவங்க முன்னேறாங்க, சிலவங்க முன்னேற முடியலை. முன்னேற காரணம் என்ன, முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு மூல காரணம் குழந்தையே கிடையாது. மொத்தம் மூல காரணம் கணவன் மனைவி தான். மொத்தம் ஒத்த கணவன் மனைவி மார்களுக்கு, கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கிற குழந்தை ஏன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்? ஏன் ஒரே மாதிரி தானே இருக்கணும்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தடவையும் பிறக்கிற குழந்தை ஒரு மாதிரி இருக்க காரணம் என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் இணைகிற தருணத்தில் எந்த எண்ணங்கள் இருக்கோ அதுதான் அந்த குழந்தையோட வெளிப்பாடாக இருக்குது. பார்த்தோம் இல்லாட்டி ஏன் ஒரே மாதிரி தானே பிறக்கணும் எல்லா குழந்தையும்? நீங்கள் நல்லவங்கன்னா அந்த குழந்தையும் நல்லவனாக தானே இருக்கணும். ஒரு நல்லவங்க வகுத்துலேருந்து வர குழந்தை ஏன் தவறுதலாக போகுது? காரணம் நம்ம வளர்க்குற வளர்ப்பு கிடையாது, அது ரெண்டாவது பட்சம்தான். முதல்ல அவங்க இணையும் போது என்ன எண்ணங்களோடு சேர்றாங்களோ அதுதான் அவங்களுடைய வெளிப்பாடாகுது. அதனால தான் ஒவ்வொரு எண்ணங்களையும் வரும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அந்த குழந்தைய வித்தியாசப்படுதுங்க. அப்போ நல்ல எண்ணங்களோட கணவன் மனைவி இணைஞ்சாங்கன்னா அந்த குழந்தையோட வெற்றியாளராக மாற வாய்ப்பு இருக்குது, ஒரு தெய்வீகத்தில் வர வாய்ப்பு இருக்குது, ஒரு வள்ளலாராக, ஒரு ரமணராக, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சராக, ஒரு அப்துல் கலாமா, எத்தனையோ மகான்கள் இவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் வர்றது காரணம் அது அவங்க வளர்ந்த விதம் கிடையாது, அவங்க பிறந்த விதம் அந்த மாதிரி. பார்த்துக்கும் அதை நம்ம வளர்க்குற விதம் ரெண்டாவது பட்சம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி அவர் வளர்ப்பு நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்ப்பதில்லைங்கிற ஒரு பக்கம் வளர்க்குற விதமாக இருந்தாலும் அது உருவான விதம் கரெக்ட் இல்லை. அது கரெக்டாக இருந்தால் அந்த குழந்தை கரெக்டாக இருக்குமே. யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாம்பார் பொடியை நம்ம ரெடி பண்ணி சாம்பாரில் உருவாக்கிட்டு அதில் சாதம் போட்டோம்னா சாம்பார் சாதம் தான் ஆகுமே தவிர அது பிரியாணி சாதமாக எப்படி மாறும்? நம்ம சாம்பார் சாதத்தை உருவாக்கிட்டால் நம்ம பிரியாணி வரணும், இந்த பிள்ளை வெற்றியாளர் அளவு இது ஆன்மீகத்தில் பெருசாக வரணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம உருவாக்கின விதம் தப்பான எண்ணங்களோடு நீங்கள் இணைஞ்சிங்கன்னா தப்பான குழந்தை தான் நம்ம. இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு போனது காரணம் என்ன? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரே மாதிரி எல்லோரும் இருக்காங்க, ஒரே மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்க இணைகிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த குழந்தைகளுக்கு உருவாகிட்டுருக்கு. அந்த எண்ணத்தை சரி பண்ணியிருந்தா, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் இவ்வளோ பெரிய மகான்களும் இவ்வளோ பெரிய ஞானிகளும் இவ்வளோ அறிவாளிகளும் எப்படி உருவாகியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிப்போமே இதை பற்றி. அவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு இணைஞ்சது ஒரு உபப்பொருளாக தான் ஒரு குழந்தை வருதே தவிர ஒரு குழந்தைக்காண்டி எத்தனை தாய் தகப்பன்னு இணைவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி இணைஞ்சிருந்தால் உங்கள் குழந்தை ஒரு உன்னதமான குழந்தைய உருவாகியிருக்குமே. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. எல்லாமே தப்பாக நம்ம யோசிச்சுக்கிட்டு தப்பாக குழந்தைய பெற்றுட்டு தப்பாக வளர்த்துட்டு அது தப்பாக இதுனா அப்புறம் நம்ம யார் மேலே, அந்த குழந்தை மேலே எப்படி தப்பு? அது ஒரு காயாத சிமெண்ட் தான். பார்த்தேன் குழந்தைகள்ங்கிறது நம்ம எந்த தடத்தை பதிக்கிறோமோ அதுதான் அடையாளமாக இருக்கும், அது சாகிற வரைக்கும். இதில் ரெண்டு பேருக்கும் பாதிக்குது. கணவன் மனைவிக்கு அந்த தாய் தகப்பனுக்கும் பாதிக்குது, அந்த குழந்தையும் பாதிச்சு, இந்த சமுதாயத்தை பாதிச்சு. இல்லாட்டி இந்த சமுதாயம் ஏன் இவ்வளோ தூரம் தவறாக போயிட்டுருக்கணும்? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அது உருவான இடம் தப்பாக இருக்கும்போது அது ஏன் இது காமன் நம்ம தப்பாக நினைக்கிறோம்? அப்போ அந்த குழந்தை உருவாடுறது நல்லதா? அதையும் நல்லதாக ஆக்கியிருந்தால் அந்த குழந்தையும் நல்லதாக பிறந்திருக்குமே. அதை தவறுதான் ஏதோ குற்றுணர்வாக இருக்கும். அந்த தப்பு செய்கிற மாதிரியே பார்க்கும்போது அந்த குழந்தைகளும் தவறு செய்ய ஆயத்தம் ஆயிடுது. ஒரு மிளகா செடியை நட்டுட்டு அதில் மாமரம் எனக்கு வேணும்னு நினச்சா எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம தவறு நடக்கும், இந்த சமுதாயம் சரியில்லைன்னு சமுதாயத்தை குறை சொல்ல விட நம்ம உருவாக்கின விதம் எப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? அது சரியாக இருந்தால் இதுவும் சரியாக இருந்திருக்குமே. எங்கேயோ தவற விட்டுட்டு எங்கேயோ தேடுற மாதிரி இருக்க ஒரு பொருளை பார்த்து உங்கள் குழந்தை வெற்றியாளராகவோ ஒரு அறிவாளியாக வர்றதுக்கு காரணம் குழந்தை வளர்ப்பில் கிடையாது. திருப்பியும் சொல்லிடுறேன், கணவன் மனைவி இணைகிற அந்த தாம்பத்திய நேரங்களில் தான் இருக்குது. அதனால் இனிமேல் திருமணம் செய்ய போகிறவங்க இல்லை திருமணம் செஞ்சுட்டு குழந்தைக்காக உருவாக்கணும், குழந்தைக்காக மட்டுமே இணைங்க. அதை தீர்க்கமாக முடிவெடுத்துக்கங்க. உங்களுடைய பொழுதுபோக்குக்கான அந்த இடம் கிடையாது. அது ஒரு கருவறையை தர, அது ஒரு கழிப்பறை அல்ல. எதுலேருந்து நம்ம வந்தோமோ அதிலே தான் போய் இணையணும்னு நினைக்கிறோம்னா அது ஒரு புனிதம் தான். வீட்டிலேருந்து வரோம், திருப்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் அந்த இடம். நம்ம தாயோடைய கருவிலேருந்து வந்தோம், திருப்பி இன்னொரு கருவை தேடுறோம். அப்போ அந்த குழந்தை உருவாகிற இடம் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு புனிதமாக இருக்க வேண்டாமா? நீங்கள் கோயிலுக்கு கூட குளிக்காமல் போங்க, தவறே கிடையாது. எந்த குழந்தையும் சகோதரியோடு வந்தால் என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிடாது எந்த தாயும் மற்றும். ஆனால் பெட்ரூம் போகும்போது குளிச்சுட்டு போங்க. அடுத்த சமுதாயத்தை அழுக்காக்கிறாதீங்க. காலிலேருந்து டயர்டாக இருக்கீங்க, அதில் போய் கணவனும் மனைவியும் இருந்தாங்கன்னா அதில் அந்த குழந்தை அப்படி தானே இருக்கும்.
அந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் உருவாக பாதி காரணம் இதுவாகவும் இருக்கலாம்னு ஒரு மன ரீதியாக மன வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க மற்ற. அது என்ன காரணம், ஏன் இந்த குழந்தைகள்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி பிறக்காமல் ஏன் தவறுதலாக பிறக்குது? ஒரு வெற்றியாளராக பிறக்க வேண்டிய குழந்தை, ஒரு உன்னதமாக மாமனிதனாக ஒரு புதிய மனிதனாக வர்ற குழந்தை ஏன் தவறாக போகும்? உருவான ஒன்றா இருந்தாலும் அந்த எண்ணங்கள் தான் இதெல்லாம் மூல காரணியாக இருக்குது மற்ற. அதனால் இந்த உருவாகிற இடத்த நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா. ஏன்னா நீங்கள் குழந்தை நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் எத்தனை தாய் தகப்பன் தெருவில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் முதியோர் இல்லத்தில் இருக்க காரணம் யார்? ஒரு குழந்தைய தானே அங்கே அனுப்பிச்சி விடுது, அதிலே படம் கட்டி சேர்க்குதுன்னா. பெத்த தாய் தகப்பனை இவ்வளோ ஈவரக்கமாக அந்த குழந்தைய வளர்த்த தாய் தகப்பனை எங்கிட்டு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறதுக்கு மனசு வர காரணம் என்னென்னா, அந்த மாதிரி நம்ம வளர்த்தோன்னு நினைக்கிறோம். நீங்கள் கிடையாது, நம்ம வளர்ந்த விதம், அதை உருவான விதத்தில் அங்கே சரி தப்பு நடந்திருக்கு. அந்த இடத்த நீங்கள் சரி பண்ணிடணும். இப்போ புதுமண தம்பதியர்கள் இருப்பாங்க, கல்யாணமாக போகிறவங்களாம் இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை நல்லாயிருக்கும், நீங்களும் வருங்காலமும் நல்லாயிருக்கும், உங்கள் வருங்காலம் நல்லாயிருக்கும், இந்த சமுதாயத்தோட வருங்காலமும் நல்லாயிருக்கும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, குழந்தை கையில் கிடையாது. உங்கள் கையில் இறைவன் கொடுத்துருக்கான், இதை நல்லபடியாக வளங்க, அதை உருவாக்குங்க அப்படின்னு. நீங்கள் படைப்பு தொழிலுக்கு பக்கத்தில் இருக்கீங்க. இறைவனுக்கு அடுத்து யார் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் இருக்கீங்க. ஒரு பெண் இறைவியாகவும் ஆண் ஒரு இறைவனாகவும் இருந்து ஒரு படைப்பு தொழிலை உருவாக்கும் போது அது எவ்வளோ உன்னதமாக இருக்கணும், அது எவ்வளோ புனிதத்துவமாக இருக்கணும். இதை நம்ம தெரிஞ்சு செஞ்சோம்னா அந்த குழந்தைகளை ஒரு உன்னதமான குழந்தைய, ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய யுகத்தை உருவாக்கலாம். இந்த இடத்துலேயே பார்த்துக்கணும். இந்த குழந்தை முன்னேறிச்சு, அந்த குழந்தை முன்னேறிச்சு நம்ம ஒப்பிட்டு வைக்காதீங்க. குழந்தை எப்போயுமே யதார்த்தமான குழந்தைய பார்த்து அதன் போக்கில் விடுங்களேன், அது ஒரு அற்புதமாக உருவாகும் பார்த்துக்கு. இப்படி உருவானவங்க தான் பெரிய ஆளுக பார்த்துக்கு. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லி உங்கள் குழந்தையும் டாக்டர் ஆகணும்னு தேவையில்லை பார்த்துங்க. அது ஒரு சிற்பியாக கூட ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கலாம், அதில் முழுமையாக இருக்கும். அப்படி வந்தவங்க தான் ஒவ்வொரு சிற்பம் பெருசாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, நம்ம புகழ தெரியுதே, அந்த மனிதனை அப்படி நினச்சிருந்தான் அவனும் இன்னொரு வேலையில் பார்த்துருப்பான். அதனால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் பார்த்து. அது என்னன்னு கொஞ்சம் அதனால தான் முதல்ல சொன்னது, அந்த நேரத்தில் கண்காணிக்காதீங்க, கவனிங்கிற அந்த குழந்தைய கவனிச்சிங்கன்னா அதுக்குள்ள கான்செப்ட் என்ன நம்ம தெரிஞ்சிடும். அதை எடுத்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு வேண்டிய சூழல் நீங்கள் உருவாக்கினா போதும், அந்த குழந்தை அதில் வெளியில் வந்துடும். நீங்கள் வர முடியலைன்னு சொல்லி அந்த குழந்தைய ப்ரெஷர் பண்ணாதீங்க, அது வேறு ரூட்டில் போயிடும். அப்புறம் அது பார்க்குற எல்லா தொழிலுமே தொழிலாக தான் பார்க்குமே தவிர அது உன்னதமாக ஒரு ஆத்மார்த்தமாக அது பார்க்க தெரியாது. அதனால தான் இந்த குளறுபடி இந்த நாட்டில் நடந்துட்டு. அது நினச்சது கிடைக்கல பார்த்துக்கு. நினச்சது கிடைக்கணும், அது என்ன நினைக்குதுன்னு நம்ம நினைக்கணும்ல. நம்ம நினச்சதை கொண்டு போய் உங்கள் மூலமாக வேணால் அந்த குழந்தை வந்திருக்கலாம், அது நீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கலீல் ஜிப்ரான் சொல்கிறார், உங்கள் மூலமாக வேணால் அந்த குழந்தை வந்திருக்கலாம், அது நீங்கள் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது. அது அந்த கனவுல கூட நம்ம பயணிக்க முடியாது. அது எதிர்காலத்துடைய வில்லுகள் அம்புக. அவங்க ஏற்கனவே இங்கே போயிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஜாமான் நீங்கள் வாங்கிட்டு வரல, ஒரு பொருள் வாங்கிட்டு வரலன்னு சொன்னால், அப்போ நாளைக்கு வாங்கிட்டு வரேன்ப்பான்னு சொன்னால் சரிப்பான்னு கேட்கும். சரிப்பா நாளைக்காக வாங்கி கொடுங்கப்பா அப்படின்ட்டு போயிடும். ஆனால் இதே பெரியவங்கள்ட்ட சொல்லி பாருங்கண்ணே, வயசானவங்கள்ட்ட ஒரு பொருள் உங்கள் அம்மாவோ அப்பாவோ வாங்கிட்டு வரலை அப்படின்னா, உன் பிள்ளை நான் வாங்கிட்டு போவேன், நானாக மறப்பேன், ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிள்ளை மறப்பானா? ஒரு பெத்த தாய் தப்பை இவ்வளோ தூரம் வளர்த்தவங்க எப்படி ஒரு பிள்ளை மறக்கும்? காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அது வளர்த்த விதம் தான், அந்த வளர்ந்த விதம் சரியில்லை, அது உருவான விதமும் சரியில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையும் அவருடைய மனைவியும் இவரை நம்பி வந்தவங்க. இங்கே புறம் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. ஆனால் அம்மா அப்பாட்ட வாங்கி பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. அதனால தான் நம்ம கொடுக்க மறக்கிறோம் பார்த்து. ஆனால் இவங்க நம்மளை நம்பி வந்த பிள்ளையும் நம்மளை நம்பி வந்த மனைவிங்கிறனால தான் இங்கே ஒரு தன்மை மாறுது, அங்கே தாய் தகப்பன்ற ஒரு தன்மை. ஆனால் இது ஒரு பெரிய குற்றநூலை உருவாக்கிறாங்க தாய் தகப்பன். எனக்குன்னா நீ செய்ய மாட்டேங்க, உன் பொண்டாட்டி பிள்ளைக்குன்னா செய்கிறேங்கிறதும் ஒரு தவறுதலாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் ஒழுங்காக வளர்த்தீங்கன்னா இந்த தாய் தகப்பனே சரியாலாம் வளர்ச்சிருப்பான். இதுதான் உண்மை. ஆனால் இதை மாற்றி அமைச்சு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கணும், அந்த எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதான் இதோடைய நோக்கத்தில் இந்த பதிகிறோமே தவிர, நீங்களும் புதிய தம்பதிகளை பார்க்க சொல்லணும், புதிய குழந்தைகளை உருவாக்க சொல்லணும், புதிய யுகத்தை உருவாக்கும். இந்த புதிய யுகம் சரியாகவும் இந்த உலகம் பூரா செழிப்பமாகவும் ஆனந்தமாகவும் பேரின்பமாகவும் இருக்குங்கிறது இதோடைய கருத்தாக இருக்கும். நன்றிகள் பல.